Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom Stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பைசியான ஷேஸ்வான் சாஸ் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். ஷேஸ்வான் சாஸ் செய்ய தேவையான பொருட்கள் 200 கிராம் ரெட் சில்லி, வினிகர் 1 டேபிள்ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், salt 1 tablespoon, sugar 1 tablespoon, 100 ml oil. சாப் பண்ண இஞ்சி 2 ஸ்பூன், பூண்டு 2 ஸ்பூன். சாஸ்க்கு தேவையான சில்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் சில்லி. ஒன்று நார்மல் சில்லி, இன்னொன்று காஷ்மீர் ரெட் சில்லி. இந்த நார்மல் ரெட் சில்லியில் சீடு அதிகமாக இருக்கும். நான் காரத்துக்காக அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது காஷ்மீர் ரெட் சில்லி, கலர் கொடுக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த சில்லி எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 hour நம்ம ஊற வைக்க போகிறோம் தண்ணி ஊற்றி. நான் இதை முழுகிற அளவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். 2 கப்பு நம்ம தண்ணி ஊற்றுறோம். ஊற்றிட்டு இதை ஒரு 1/2 hour நான் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்ச சில்லியை நம்ம 1/2 hour பாயில் பண்ண போகிறோம். இது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு வைங்க. நல்லா பாயில் ஆனால் தான் பேஸ்ட்டே நம்மளுக்கு கிடைக்கும். ½ hour எனக்கு நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து பேஸ்ட்டே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். நம்ம மீதி தண்ணி இருந்தால் கூட அந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துருக்கலாம். நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் கடாய் எடுத்துருக்கேன். ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு சாப் பண்ணதை போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுக்கிற ரெட் சில்லி பேஸ்ட்டு அதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இந்த ஆயிலோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கணும். எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டே இருங்க. அது ஒரு 2 minutes வதக்கிட்டு உடனே இந்த பேஸ்ட் அரைச்ச ஜாரியும் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஊற்றிருக்கோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம செய்கிற இந்த சாஸு நிறைய டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணலாம். சாட் ஐட்டம், நான்வெஜ் ஐட்டத்துக்கெலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸ் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இது கூட சால்ட் அண்ட் சுகரை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அது மிக்ஸ் ஆனதும் அது கூட சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், வினிகரும் ஆட் பண்ணுறோம். வினிகரை ப்ரிசர்வேஷனுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேண்டான்னா அவாய்ட் பண்ணிவிட்டு 2 tablespoon ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இன்னும் ஒரு 10 minutes நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் பாயில் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அதை கூல் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.